ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை என்னான்ற மாதிரியே இருப்பாங்க. உள்ளே மிருகம் உள்ளே கடவுள், வெளியில் தான் அப்படி ஒரு மாதிரி. ஏன்னா மிஸ்டர் சந்திரன் அவர் தான் மனோகரன் இல்லையா, அவரே ஒரு மாதிரி டல்லாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் விருச்சிக ராசி. அப்போ என்ன அர்த்தம்னா, மனசுக்கெலாம் இடம் கொடுக்க மாட்டேன், நான் வேலைனா வெள்ளைக்காரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள்னாலே எப்பயுமே ஒரு கமிட்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். எந்த நம்பர் ஏஞ்சல் நம்பரோட ஒரு கனெக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த 888 அப்படின்ற ஒரு நம்பரும் 77 அப்படின்ற நம்பரும் 99 அப்படின்ற நம்பரும் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களோடு கனெக்ட் ஆகும். ஒட்டு மொத்தமான ஒரு சக்ஸஸ், அபண்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், ஒரு ட்ரெஷரர், மறைக்கப்படுத்தப்பட்ட சில விஷயங்கள், பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த சாவி என்ன கொட்டி கிடக்குன்னு பிரபஞ்சத்துக்கு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு இடம். இன்னும் ஜோதிடத்தில் சொன்னோன்னா அமானுஷ்யங்கள் நிறைந்த இடம். விருச்சகம் அப்படின்னாலே உள்ளுக்குள்ளே போயிட்டு டீப் அனலைஸ்மெண்ட் தான் விருச்சகம். அங்கே இருக்கக்கூடிய அனுஷம் கிட்டத்தட்ட மகாலட்சுமியோட நட்சத்திரம், அது சனியோட நட்சத்திரம், மகாலட்சுமியோட நட்சத்திரம். அது ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன்ஸு, லைஃப்பில் ஜெயிச்சே காட்டணும்னு வெறி பிடிச்சி சுற்றுறவங்க அவங்களாம் விருச்சகத்தில் இருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி சந்திரன் கொஞ்சம் நீச்சமானால மென்டலாகவே ஒரு மாதிரி எனக்கு எதுவுமே கிடைக்கலையோன்ற மாதிரியே அவங்களோட மைண்ட் தாட் இருக்கும் உள்ளுக்குள்ளே. வெளியில் ஆனால் எல்லாமே கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி அவர்கள் பேசுவார்கள். இது எல்லாமேமா ஒரு கேரக்டர் அப்படின்றது அவர்கள் இயங்கவே இல்லை. நம்ம நினச்சிட்ருக்கோம் இவங்க இப்படி அவங்க இப்படி. கிரகங்கள் அவங்களை அப்படி இயக்கிட்டுருக்கு. அது சந்திரனோட வேலை, அது செவ்வாயோட வேலை, அது கேதுவோட வேலை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 777 அப்படின்ற நம்பர் எக்ஸ்ட்ரானராக வேலை செய்ய. ஏன் அப்படின்னா, ஜோதிட நூல்கள் சொல்கிற மாதிரி கேது உச்சமடையக்கூடிய வீடு என்னென்னா விருச்சகம் தான். ராகு உச்சமடையக்கூடிய வீடு நான் சொன்ன மாதிரி ரிஷபம், கேது உச்சமடையக்கூடிய வீடு விருச்சகம். அப்போ 7 என்று சொல்லக்கூடிய கேதுவினுடைய ஒரு நம்பர். அப்படியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 3 7 நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா இந்த பக்கம் குரு வந்துடுவார். 2 7 கூட்டினீங்கன்னா புதன் வருவார். இந்த 1 7ன்றது ஒரு ஞானம். இதெல்லாம் ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு இம்பேக்ட் பண்ணும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கான லக்கி ஏஞ்சல் நம்பர் என்னவாக இருக்குன்னா 7. நிறைய 777 விருச்சிக ராசிக்காரர்கள் பார்ப்பார்கள். விருச்சிக ராசின்னு இல்லை, விருச்சகத்தில் ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலே, அது சந்திரனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே விருச்சகத்தில் ஒரு பிளானட் இருந்தால் கண்டிப்பாக அவங்க 7 நம்பரை நிறைய தடவை அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்பாங்க. அந்த நம்பர் அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்பிரிச்சுவலோட ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்றத பிரபஞ்சம் இந்த எண்கள் வாயிலாகத்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உணர்த்திட்டு இருக்கும். அதே மாதிரி 888ன்ற நம்பர் தான் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நம்பர். அந்த நம்பர் தான் அவர்களுக்கான ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ண போகுது. ஒரு பெரிய ஒரு நல்லவைகளை கொண்டு வந்து தரக்கூடிய போர்ட்டலை ஓப்பன் பண்ண போகுது. ஆனால் மேக்ஸிமம் அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய எண் 9ஆக தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் போய் ஏதாவது ஒரு நம்பர் கேட்டிங்கன்னா 9 5 7 இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த 3 தவிர அவங்க வாயிலேருந்து வேறு நம்பரே வராது. இந்த நம்பரோட அவங்க இணக்கமாக கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் எண், 9ஆம் எண், இந்த 5ஆம் எண், இது 3மே ஒரு நல்ல லக்கி சைடை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். மோஸ்ட்லி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னதான் செவ்வாய்க்கும் சனிக்கும் பகை, இந்த கான்செப்ட்குள்ளேயே போக வேண்டாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், சில எண்கள் சில பேருக்கு தேவைப்படக்கூடிய தன்மையை கொடுக்கும். சனி அப்படின்னா கெட்டவரெலாம் இல்லை. சனி ரொம்ப ரொம்ப விருச்சிக ராசிக்காரனா வேலை வேலை வேலைன்னு போயிட்டே இருப்பாங்க. ஸ்பீடாக வேலை பார்ப்பாங்க. சில சமயம் அப்படியே ஸ்லோ மோஷனில் அவங்களாவே குறைச்சிப்பாங்க. என்ன பண்ணுறதே தெரியாமல் ஒரு செகண்ட் அப்படியே அப்படியே நிற்பாங்க. நிறைய மூட் ஸ்விங் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் செய்யணும்னு நினைப்பாங்க, ஆனால் செய்ய முடியாமல் ஒரு பிளாக்கேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்பில். நாசப்பட்ட மாதிரியான வாழ்க்கை வாழவே முடியலேன்றது தான் அவங்களுடைய ஆதங்கமாகவே இருக்கும். எப்பயுமே வெளியிலலாம் காட்ட மாட்டாங்க, எவ்வளோ சூப்பரான விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களை கடவுள் ப்ளஸ் பண்ண மாதிரி யாரையுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது. சூட்சமாக கேதுன்னு சொல்லக்கூடிய ஞான மார்க்கத்தில் நோக்கி, கேதுனாலே விரக்தி, கேதுனாலே தடை தாமதம், கேதுனாலே குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு பெருசாக. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் அடுத்த பிறவியே கிடையாது. விருச்சிக ராசிக்காரங்களாம் அடுத்த பிறவி பிறக்க மாட்டாங்க. விருச்சிக ராசியும் சரி, இந்த மகர ராசி, இந்த கும்பராசி, அவங்களுக்குலாம் அடுத்த பிறவிலாம் கிடையாது. ஏன்னா அதை தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த அடுத்த பிறவி இருக்கா இல்லையான்ற கான்செப்ட் நம்ம அப்புறம் பேசுவோம். அது பேசினா அது ஒரு கான்ட்ரவர்சியாக போகிறோம். இயல்பாக நூல்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறுபிறவி கிடையாது. ஏன்னா அதுதான் பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ரகசியங்களும் நிறைந்திருக்கக்கூடிய நிறைய ரகசியங்கள் இருக்கும் விருச்சிக ராசிக்காரன்ட்ட. உங்கள் ரகசியத்தை நம்பி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்களை எப்படி நீங்கள்
உஷார் பண்ணலாம் அப்படின்னா, உங்ககிட்ட மட்டும் ரகசியம் சொல்கிறேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா, அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் வந்து பயங்கரமான உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். யாரையும் நம்பி இல்லாமல் விருச்சராசிக்காரங்க நம்பி சில ரகசியங்கள் நீங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் சம்டைம்ஸ் அவங்க சொல்லி சொல்லி காட்டுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் விருச்சராசிக்காரங்களை நம்பி நம்ம ரகசியம் சொல்லலாம். அப்படிப்பட்ட விருச்சராசிக்காரர்களுக்கு இந்த 888 எண் ரொம்ப வேலை செய்யும். அதே மாதிரி நிறைய விருச்சராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் எண், 9ஆம் எண் இது 3மே அவர்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் அவுட்டை வந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கும். நிறைய பேர் இந்த 2ஆம் நம்பரோட கனெக்ட் ஆவாங்க. இந்த 4 நம்பருமே அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல இயங்கிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி அவங்க கண்ணில் படுறதுமே, அவங்க பார்க்குறதுமே இந்த மாதிரி என்னோட தான் அவங்க கனெக்ட் ஆவாங்க. அப்போ விருச்சராசிக்காரங்க இந்த 222 அப்படின்ற நம்பரும், இல்லை 888 அப்படின்ற இந்த நம்பரையும், அதே மாதிரி இந்த 777 அப்படின்ற நம்பரையும், இந்த 9 அப்படின்ற நம்பர் வரக்கூடிய 99 அப்படின்ற வரக்கூடிய நம்பரையும் எடுத்து ரூபா நோட்டாக வந்துச்சுன்னா, அதை உடனே எடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றுமே பண்ண வேணாம். நல்லா மடிச்சுட்டு அந்த நோட்டை உங்களுடைய உங்களோட உள்ளங்கையில் அந்த நோட்டை இப்படி வச்சுட்டு, அது மேலே உங்களோட வலது கையை வச்சு கண்ணை மூடி மனசார ஒரே ஒரு நிமிஷம், இப்போ சேர்ந்த இந்த பணம் இதே மாதிரி எனக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், இப்போ கிடச்ச இந்த நோட்டு மாதிரி இதே மாதிரி எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு பிரார்த்தனையோடு, ஒரே ஒரு நம்பிக்கையோடு அந்த நோட்டை எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு, அந்த நோட்டை எடுத்து உங்களுடைய பர்ஸில் வேலெட்டில் வச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த இடத்துல பணப்பிரச்சனை இருக்கோ அந்த பணப்பிரச்சனை கண்ணுக்கு தெரியாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். எப்போ எதை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஆனால் அதை கொடுக்க அவன் ரெடியாக இருக்கும்போது கூட இந்த வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை உடைக்கிறதுலாம் இந்த விருச்சகமும் மகரமும் தான் மோஸ்ட்லி. அப்போ இவங்களே இவங்களோட வாயால், இல்லை இவங்களே இவங்களோட செய்கையால் சில விஷயத்தை வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு இது நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து பிளானட் ஆக்டிவேஷன். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அடுத்தவர்கள் நல்லா இருக்கணுன்றதை தாண்டி என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலிக்காடி நான் எந்த எஸ்டீமுக்கு வேணால் போவேன்னு சொல்கிறது தான் விருச்சகம். என்ன தான் தேல் மாதிரி கூட்டுது, இல்லை என்ன தான், அதெல்லாம் வந்து 2வது விஷயம். ரொம்ப ஒரு மாதிரி யூனிக்காக, ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எனக்கு இவ்வளோதான், இதுதான் என்னோட விதி அப்படின்றத ஏற்றுக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா சத்தியமாக விருச்சக ராசிக்காரங்க தான். அவங்களுக்கு இந்த நன்கள் வந்து பயங்கரமாக ஒரு கொடுக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த எண்கள் கிடச்சதுன்னா அவங்க கையில் வச்சு மனசார ஒரு நிமிஷம் நினச்சிட்டு, இதே மாதிரி எண் எனக்கு வேணும், கண்டினியூவாக நீ எனக்கு கொடுத்துட்டே இரு பிரபஞ்சமே சொல்லி வேண்டிக்கிட்டு உங்களுடைய மணி பர்ஸ்லேயே உங்களை வேலட்லேயே வச்சிங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு பயங்கரமான பண வரவு அப்படின்றது 100% உண்டு. நான் வந்து வந்தோடனே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இந்த பிள்ளைக்கு எப்படி நம்ம விஷயம் தெரியும்? ஏன்னா இதுக்கு எனக்கும் கனெக்டிவிட்டியே இல்லையே. அப்போ ஜோதிடம் போய் நீ வந்து ஏமாத்துற, நீ பரிகாரத்துக்கு காசு வாங்குற, நான் எதுவும் பரிகாரம் சொல்கிறது இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன், காசு வாங்குற இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இது பொய் இல்லைடா, இது சயின்ஸு, இது உண்மை, இது நீ வந்து ரிசர்ச் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து சும்மா யாரோ வந்து ஏன்னா நிறைய கமெண்ட் கீழே என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வாடி போடி அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய கமெண்ட் போடுவாங்க. உண்மையாக தெரிஞ்சவங்க அதுக்கான ஆன்சர் போடுவாங்க. அப்போ எது பற்றியுமே தெரியாமல் சாதாரண மக்களுக்கு ஜோதிடர்னா என்னென்னா ஏமாத்துக்காராங்க, இல்லை ஏதாவது வந்து பரிகாரம் பண்ண சொல்லி ஒரு 50,000 60,000 பிடிங்கிடுவாங்க. அவங்க வந்து நம்மளை பற்றி நம்மளோட வீக்னஸை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. நம்ம மனசு பிரச்சனைன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம அது பண்ணுற மாதிரி ஏதோ கோயிலுக்கு போக சொல்லலாம். அதுக்கு எதுக்கு நான் இதை போடணும், எனக்கு காசும் கொடுக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம், நான் சும்மா உட்காந்துக்கிட்டே இருக்கேன், என் வாழ்க்கை எப்படி நடக்குதோ நடந்துட்டு போகுதுன்ற மாதிரி இருக்கக்கூடிய மென்டாலிட்டிக்கு இப்போ தள்ளப்பட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்பிட்டு இருந்தாங்க, இப்போ தள்ளப்பட்டுட்டாங்கன்ற போது நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அவனுக்கு நம்பிக்கை இருந்தாதான் அவன் திரும்ப என்கிட்ட கேட்பாங்க. அப்ப நான் வந்து நம்ப வைக்கிறதுக்கு எனக்கிட்ட இருக்க டூல் வேற என்ன, ஜோதிடம் தான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப அவர் நம்பினாலும் நம்பாட்டியும் அந்த நேரத்தில் அதுதான் நடக்கும். விருச்சக ராசிக்காரத்துல என்ன பிளானட் வேணா இருந்துட்டு போதுமா, நீங்க விருச்சக ராசியில எந்த ஒரு பிளானட் இருந்தாலும் கண்டிப்பாக சத்தியமாக அவர் வீட்டில் கிணறு இருக்கும். நான் சொல்லுவேன் அதை, கிணறு இருக்கு அவன் வீட்டுல, என் வீட்டுல கிணறு இருக்குது உனக்கு எப்படி தெரியும்? இதுதான் முன்னோர்களுடைய அடிப்படை விதி. இது ஃபுல்லா என்னுடைய ஆய்வு. இந்த இடத்துல இந்த பிளானட் இருந்தா உனக்கு இதுதான் நடக்கும், இந்த 2 பேரும் சேர்ந்தா நீ இப்படித்தான் இருப்ப, உன்னுடைய கேரக்டர் இப்படிதான் இருக்கும், உன் பின்னாடி இப்படிதான் இயங்கும். ஒன்றும் இல்லாமா, நீங்க சொன்னீங்கல்ல நான் வந்து 11 நம்பர் பார்த்தேன்னு, ஒவ்வொரு 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த நம்பர் தான் பாப்பீங்கன்னு சொல்ல முடியும் என்னால. நீ இந்த நம்பர் தான் பாப்ப, நீ அடிக்கடி நீ இந்த நம்பரை பாப்ப அப்படின்னு என்னால சொல்ல முடியும்.